ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ராகி களினா என்னன்னு கூட தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பீட்சா, பர்கர், நூடுல்ஸ்னு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அன்ஹெல்தியாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ராகி களி கூட பெஸ்ட் காம்பினேஷனாக வேர்க்கடலை சட்னியும் செய்ய போகிறோம். ராகி களி செய்ய தெரியாதவங்க கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். பயப்படாமல் நீங்களும் செய்யலாம். இந்த ஹெல்த்தியான ராகி களி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல நம்ம ராகி களி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 250 ml கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை தனி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாவு எடுத்து அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். மீதி இருக்கிற மாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன், நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்குங்க. மாவு சேர்த்த உடனேயே அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாவு நல்லா கொதித்து ஒரு கூழ் பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை இதில் சேர்த்துருங்க. மாவை நம்ம ஒரே பக்கமாக தான் சேர்த்துக்கணும். எல்லா பக்கமும் பரவற மாதிரி சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, கிளறி விடக்கூடாது. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா கிளறி விடுங்க. மாவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் நமக்கு மாவு ஒரே ஈவனாக வேகும். அதே மாதிரி அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் கிளறி விடணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும், அடியும் பிடிக்காது. களி செய்யணுன்னாலே நமக்கு இந்த கிளறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். களிக்கின்றதுக்குன்னே நம்ம ஒரு குச்சி வச்சு கிளறுவோம்ல, அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி அகலமான கரண்டி இருந்தாலே போதும், நம்ம களி ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் மாவு கிளறிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், மாவு நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட மாவு நல்லாவே நமக்கு திக்காகி வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டு கிளறும் போது சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாமல் களி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஓரத்தில் இருக்கிற அந்த மாவெல்லாம் ஒரே பக்கமாக சேர்த்து விடுங்க. கரண்டியில் ஒட்டி இருக்கிற மாவை கூட இதே மாதிரி எல்லாம் ஒரே பக்கமாக சேர்த்து விடுங்க. மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே பக்கமாக சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வேகாத மாவெல்லாம் கூட நல்லாவே வெந்துடும். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், களி எந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குன்னு. களி காஞ்சி போயிடாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த களி அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம கடைசியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த களிக்கு நல்ல சூப்பரான ஒரு சட்னியை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம நிலக்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறோம். இந்த சட்னி செய்யறதுக்கு 1/2 கப் நிலக்கடலையை ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த நிலக்கடலையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகா, 1 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இல்லைனா ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு தக்காளி வதங்கிரும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு பிடிக்கலைன்னா ஒரே ஒரு பல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சட்னி திக்காக இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம்.
ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துருங்க. அவ்வளவுதான், இப்போ நமக்கு நிலக்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சட்னி பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த சட்னி அப்படியே இருக்கட்டும், நம்ம களியை உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் நமக்கு களி உருண்டை பிடிக்கும் போது பாத்திரத்தில் மாவு ஒட்டாமல் இருக்கும். களி எடுக்கிற கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா களியை எடுங்க. அப்போ தான் நமக்கு களி கரண்டியில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் தடவி வச்சுருக்க பவுலில் களியை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய களி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. களி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. இப்போ பாருங்கள், களி நமக்கு எவ்வளோ அழகாக உருண்டையாக வந்திருக்குன்னு. இது காஞ்சி போகாமல் ஒரு ஹாட் பாக்ஸில் சேர்த்துருங்க. நம்ம எடுத்திருக்க மாவோட அளவுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு களி கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக களி வேணும்னா கூட நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு களியாக செஞ்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு ராகி களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ராகி களி செய்ய தெரியாதவங்க கூட நான் செஞ்சுருக்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். பயப்படாமல் நீங்களும் செய்யலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் யாருமே இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல. வாரத்தில் ஒரு தடவையாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.